தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. தேர்தலுக்கு முந்தைய முழு பட்ஜெட் என்பதால் சலுகைகள், புதிய அறிவிப்புகள் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் பட்ஜெட் அமையும். அனைத்து தரப்பினரும் பயன்பெறுவர் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பட்ஜெட் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட லட்சணையில் ரூபாயை குறிக்கும் தேவநாகரி குறியீட்டுக்கு பதிலாக தமிழில் ரூ என்ற எழுத்து பதிவு. பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். இளையராஜாவின் 50 ஆண்டு கால இசைப்பயணத்தை சிறப்பிக்கும் வகையில் அரசு சார்பில் விழா. ரசிகர்களின் பங்கேற்போடு விழா சிறக்கும் என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை. திமுக அரசின் ஊழலை கண்டித்து வருகிற 17ஆம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அண்ணாமலை அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 6வது கட்ட நிர்வாகிகள் பட்டியல் வெளியீடு. விஜயின் முன்னாள் ஓட்டுநர் ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக நியமனம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ஒருவருக்கொருவர் வண்ணங்களை பூசி வசந்த காலத்தை வரவேற்ற மக்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நிரந்தரமாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை குறைக்க தேவையில்லை என்றும் திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதில். கடலூர் முதுநகர் அருகே கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம். சாலையின் நடுவே புகுந்த வாகனத்தால் ஏற்பட்ட விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட 3 பேர் காயம். திருப்பதி கோயிலில் தமிழக பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து நகைகள் கொள்ளை. தனியாக வரும் பெண்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டு வந்த 2 கைது. உதகை அருகே சிறுத்தை தாக்கி பெண் உயிரிழப்பு. 3 நாட்களுக்கு தேயிலை பறிக்க செல்ல வேண்டாம் என தொழிலாளர்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தல். வைகை பல்லவன் விரைவு ரயில்களில் கூடுதலாக ஒரு முன்பதிவில்லா பெட்டி இணைக்கப்படுகிறது. 2 ரயில்களிலும் முன்பதிவு செய்யும் வசதி கொண்ட ஒரு பெட்டி குறைக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தகவல். திருச்சி திருவெரும்பூர் அருகே தந்தை இறந்த நிலையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மகள். உயிர் பிரியும் நேரத்தில் கூட கல்விதான் உன்னை உயர்த்தும் என தந்தை கூறியதை உணர்ச்சி பெருக்குடன் தெரிவித்த மாணவி. ஜூன் மாதம் வரை உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு பேருந்து, ரயில்கள் மூலம் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் செல்லலாம் என அனுமதி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர தெப்போற்சவம் நிறைவு. தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த மலையப்ப சுவாமி. உக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்பதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. ஒப்பந்தத்தில் உள்ள சில சந்தேகங்கள் பற்றி அமெரிக்க அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக பேட்டி. 2025-26ஆம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு காலை 9:30 மணிக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக அரசின் முழுமையான பட்ஜெட் இதுவாகும். எனவே புதிய அறிவிப்புகள், சலுகைகள் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அது உயர்த்தப்படுமா, பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அமைத்துள்ள நிலையில் தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதேபோல அரசு பணிகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்கு சிறப்பு அறிவிப்பு ஏதேனும் வெளியாகுமா என இளைஞர்கள் காத்திருக்கின்றனர். மத்திய அரசின் நிதி பங்களிப்பு போதுமானதாக இல்லாத நிலையில் நிதி சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் தமிழ்நாடு அரசு உள்ளது. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தால் 2000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்திவிட்டது. இதன் காரணமாக கல்வித்துறைக்கு வரும் நிதியாண்டில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது.
2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% மேல் இருக்கும் என்று தமிழ்நாடு அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு முதன்முறையாக மத்திய அரசை போன்று பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி வரையிலான விவரங்கள் அடிப்படையில் அது தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் 2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% அல்லது அதற்கு மேல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2023-2024 நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.21 விழுக்காடு தமிழ்நாடு பங்களித்திருப்பதாகவும் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 27,22 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரையில் தேசிய சராசரியை விட அதிகமாகவும் நாட்டிலேயே 4வது பெரிய மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்வதாக கூறப்பட்டுள்ளது. 2023-2024 5.4% இருந்த சில்லறை வர்த்தக பணவீக்கம் 2024-2025 ஜனவரி வரை 4.8% குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி 32.1%இலிருந்து 34.4 விழுக்காடாக அதிகரித்துள்ளது என பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படும் நிலையில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்று தற்போது பார்க்கலாம். பல்லாண்டு வருஷமாக விவசாயிகளுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பச்சையாறு டேம்பை விரைவில் கட்டி முடிக்கணும். அதனால் பாசன வசதி பெற்று விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த பட்ஜெட் தொடரில் வரும்னு நாங்கள் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நகை கடன் நாங்கள் வைக்கிறோம். அந்த நகையை பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகள் வட்டியும் முதலோட சேர்த்தியே முழுசாக கட்டினா தான் புதுப்பிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டியை கட்டினாலுமே நாங்கள் எங்களுக்கு புதுப்பிச்சு தரணும். எனவே சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தணும். இன்னும் பெரியகுள ரோடு போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியா இருக்கு. எனவே மாவட்டத்தினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல தேவையான நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகளை துவக்கணும். வைகை அணை கட்டி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ வண்டல் மண் படிஞ்சு தண்ணியினுடைய கொள்ளளவில் 3/1 பகுதி வண்டல் மண் இருக்கு. அதே மாதிரி சோத்துப்பாறை மஞ்சளாறு அணையும் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. தூர்வார வேண்டும். அதை தூர்வாரி கொள்ளளவை கூட்ட வேண்டும். பால் கொள்முதலை அதிகரிக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் தாக்கலை சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 100 பொது இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. குறிப்பாக திருவொற்றியூர், மணலி, மாதவரம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக்கநகர், அம்பத்தூர், அண்ணாநகரில் பேருந்து நிலையம், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் காலை 9:30 மணிக்கு LED திரையில் பட்ஜெட் தாக்கல் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதேபோன்று கோடம்பாக்கம், வளசரவாக்கம், ஆலந்தூர், அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களிலும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் நிகழ்வை பொதுமக்கள் நேரலையில் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளோடு சேர்த்து தமிழகம் முழுவதும் 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது.